வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் நம்ம இங்கிலீஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால் எக்ஸாமில் எப்படி ஆன்சர்ஸ்லாம் எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நமக்கு இங்கிலீஷில் 5 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரோசஸ் அப்படின்னாலே ஸ்டோரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேர் வந்து தி ரெஃப்யூஜி அப்படின்னு அர்த்தம். ரெஃப்யூஜி அப்படிங்கும்போது அகதிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அகதிகள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பீப்புள் வந்து ஒரு நாட்டில் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, கடுமையான பிரச்சனையை சந்தித்து இன்னொரு நாட்டுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அகதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரெஃப்யூஜிங்கிறது ஒரு சின்ன டச்சிங் ஸ்டோரி. இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா K.A. அப்பாஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1947 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஓல்டு லேடி கஷ்டப்பட்டது தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த ஓல்டு லேடியோட பேர் என்ன அப்படின்னா மாஞ்சி. ஸோ அவங்க வந்து இந்த கம்யூனல் ஹேட்டர்னா இந்த சட்ட சிக்கல்னால அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க கேரக்டர் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவல்பிண்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஓல்டு லேடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷனுக்கு முன்னாடி நம்ம கலவரம் நடந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா 1947, அதுக்கு முன்னாடி ரவல்பிண்டி அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் ஏரியாவில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்து முஸ்லீம், ஹிந்துஸ், சிக்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள சுற்றி இருப்பாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அண்ட் இவங்களும் ரொம்ப பெரிய வீட்டில் கார்டனோட சர்வெண்ட்டோட வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு வெல்த்தான லேடி தான். அவங்க வந்து கொஞ்சம் வெல்த்தாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. ரொம்பவே நல்ல மனசு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா த ஹாரர் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கலவரம் வந்திருக்கு. இன் 1947 எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெய்பர்ஸ்லாம் வந்து முஸ்லீம் நெய்பர்ஸ்லாம் எனிமீஸாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மாஞ்சியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஞ்சிக்கும் ஒரு முஸ்லீம் வந்து ஃப்ரெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ போ அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிந்து கப்புள்ஸ் வந்து 2 பேரும் முஸ்லீம்னால கொல்லப்பட்டிருக்காங்க. அது மாஞ்சி கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹஸ்பண்டோட நல்லா வாழணும், ஸோ இதுக்காக நம்ம ஒரு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பாம்பேக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் இந்த கதையோட பேர் ரெஃப்யூஜி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இவங்க அகதிகளாக எங்கேருந்து ரவல்பிண்டிலேருந்து பாம்பேக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த பேருக்கு, இந்த கதைக்கு ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்ஷிப் இன் பாம்பே. பாம்பேல மாஞ்சி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராவில் சொல்லியிருக்கோம். ஸோ மாஞ்சி வந்து ஒரு ஸ்மால் அண்ட் டார்க் ரூமில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் நாடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்படியே ரிச்சாக இருந்தவங்க பாவர்ட்டி நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் இது என்னோட விதி அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ எந்த ஹெட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாஞ்சியோட நோபல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பேரெல்லாம் பார்க்குறோம். ஸோ மாஞ்சிக்கு இருக்கிறது ஒரு தூய்மையான ஹார்ட். ஸோ அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அங்கே பாம்பேயில் சின்ன ரூமில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்மைல் அப்படியே வந்து ஆளே மாற்றிடும். ஸோ அவங்க மூடே மாற்றிடும். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்லி ஸ்மைல் வந்து பண்ணி வெல்கம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கஞ்சம் எதுவும் வந்து தண்ணியாவது கொடுத்து அவங்கள நல்லா மதர்லி ஸ்மைல் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களோட கைண்ட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஞ்சி நோபல் கேரக்டரில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்க்ளூஷன், எவ்வளோதான் நம்ம லைஃபே வந்து டிஸ்ட்ராய் ஆனாலும் நம்மளோட கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இந்த லேடி மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் நம்ம வந்து ட்ரூ ஸ்ட்ரென்த் லைஸ் இன் ஃபார்கிவ்னஸ் அண்ட் லவ், நாட் இன் ரிட்டாலியேஷன் அப்படின்னு ஒரு மாரலை கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரி கேட்டாங்கன்னா
இப்படியே எழுதிருங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து தி லயன் அண்ட் lamp. ஸோ இன்ட்ரடக்ஷன். தி லயன் அண்ட் lamp யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லியோனட் கிளார்க் அப்படிங்கிறவர். ஸோ இது ஒரு ஃபன்னி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஒரு சர்க்கஸில் ஒரு லைன் வந்து சர்க்கஸ்னாலே லைன் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த லைனுக்கு அந்த சர்க்கஸ் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கான்கிரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு தடவை எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்குள்ளே என்னென்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு, என்னென்ன பயம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்டோரியில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி லயன் எஸ்கேப் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். Bostock and Whomwell Menageria was traveling to Little Dean. ஸோ பாஸ்டாக் அண்ட் ஹூம்வெல் அப்படிங்கிறது அந்த சர்க்கஸோட நேம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் பிக்சர்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில் லிட்டில் டீன் போயிட்டுருக்காங்க ஒரு சர்க்கஸ் போடுறதுக்காக. பிகாஸ் ஆஃப் ஸ்னோ அண்ட் பேட் வெதர் த ஹார்ஸ் ஸ்லிப்டு அட் அ ஷார்ட் டர்ன். ஸோ ஒரு டேர்னில் ஸ்னோனால் அந்த ஹார்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துருச்சு. அந்த மூமெண்ட்டில் அந்த கதவு திறந்ததுனால அந்த லைன் கான்கரர் எஸ்கேப் ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட்க்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. த சர்க்கஸ் ஷோ வித்தவுட் கான்கரர். ஸோ ஷோவும் நடந்துச்சு. அன்னைக்கு எங்கே ஷோ போடணும்னு இருந்தாங்களோ அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. பட் லயன் இல்லாததை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் திஸ் மேக் பீப்புள் க்யூரியஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கேர். ஸோ எப்பயுமே லைன் வச்சு இந்த சர்க்கஸ் வந்து பண்ணுவாங்களே, இந்த ஷோவில் ஏன் லைன் வரல, அப்போ காணாம போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ எல்லா பீப்புளும் ரொம்பவே ஸ்கேர் ஆனாங்க. ரூமர்ஸ் அண்ட் பீப்புள் ரியாக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஒன்று வித்தியாசமாக நடந்தாலே ரூமர்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதேமாதிரி தான் அந்த வில்லேஜ்லேயும் நடந்துச்சு. பீப்புள் கிளைம் தி லைன் வாஸ் சீன் இன் மெனி பிளேசஸ் அட் தி சேம் டைம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இமேஜின் பண்ணி ரூமர்ஸ்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த தெருமுக்கில் பார்த்தேன், நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. த டவுன் கிரியர் சாம் Jenkins announced a reward of 5 pounds for any information. ஸோ அந்த டவுனில் உள்ளவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சாம் ஜென்கின்ஸ் அப்படிங்கிறவர், யார் வந்து லைனை பற்றின இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ரிவார்டு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சொல்ல வேணும் வில்லேஜஸ்க்கு அவங்க பட்டிக்கு நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சம் வில்லேஜர் ஈவன் தாட் த சர்க்கஸ் ஓனர் கிரியேட்டட் திஸ் ஸ்டோரி டு அட்வர்டைஸ் தே ஷோ. ஸோ சில பேர் என்ன நினச்சாங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி அந்த சர்க்கஸ் நேமை வந்து வெளிக்கொண்டு வரணும், ஃபேமஸ் ஆக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன்னி இன்சிடென்ட் இன் தி வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். தேர் வாஸ் சம் ஃபன்னி மூமெண்ட் டூ. ஹாரி ஸ்மிட்லே, a man who always drank, became frightened after hearing about the line. Thinking he had seen the line, he decided to stop drinking. His fear made the situation humorous. ஸோ ஒரு ஹாரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பயுமே குடிச்சிட்டு, நம்ம ஊர்லேயும் வில்லேஜ்லேயும் இருப்பாங்க இல்லையா, குடிச்சிட்டே தானாக பேசிக்கிறது, போகிறது வர்றது அந்த மாதிரி. அதே மாதிரி அங்கேயும் அந்த வில்லேஜில் ஹாரி அப்படிங்கிறவர் அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ இதை வந்து கேள்விப்பட்டோடனே அவர் கண்ணுக்கு அந்த லைன் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அப்போ குடிக்கிறத நிறுத்தணும், குடிக்கிறதுனால தான் நமக்கு இப்படி தெரியுதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போலேருந்து குடிக்கிறதே நிறுத்திட்டாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல செயலாகவும் முடிஞ்சிருக்கு. The line is found. After 2.5 days, the line was finally found in the Vicar's parlor. ஸோ விகாஸ் அப்படிங்கிறது ஃபாதர்ஸ்லாம் நம்ம இதில் இருப்பாங்க இல்லையா சர்ச்சில். ஸோ அந்த மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கிற ஃபாதரோட வீட்டில் இருந்திருக்கு. The lion was tired and weak and did not even growl. ஸோ அது கத்தக்கூட இல்லை. இவர் இந்த ஃபாதரோட வீட்டு வாசலில் அப்படியே சொனங்கி கிடக்கு. சாப்பாடு இல்லாமல் 2 நாள் சாப்பிடல அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி சொனங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபாதர் வந்து பன்னிக்கறி வந்து கொடுத்துருக்காரு. பார்க் அப்படின்னா பன்னிக்கறி அப்படின்னு அர்த்தம். At last they saw the lion lying peacefully with a lamp, which surprised everyone. ஸோ லேம்ப் அப்படிங்கிறது இந்த ஃபாதரோட நேம் தான். ஸோ சில பேர் இப்படி சொல்கிறாங்க, சில பேர் வந்து உண்மையான லேம்ப் அப்படிங்கும்போது கோட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அந்த ஃபாதர் நேம் வந்து லேம்ப் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க. தேர் ஆர் டூ எண்டிங் ஃபார் திஸ் ஸ்டோரி. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபாதர் இருக்கார் இல்லையா, பன்னிக்கறியில் அந்த லைனுக்கு ஆஃபர் பண்ணார் இல்லையா, அந்த ஃபாதரோட நேம் வந்து லேம்ப். ஸோ அதனால் பன்னிக்கறியை சாப்பிட்டுட்டு அவர் கூடயே வந்து தூங்கியிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க அந்த ஃபாதர் வளர்த்த லேம்போடையே இது படுத்து தூங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 எண்டிங் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், இல்லை நான் சொல்லியிருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். சும்மா அது வந்து வெறும் லேம்ப் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு என்ஜாயபிள் ஸ்டோரி, அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட்லாம் வந்து நடந்திருக்கு. அண்ட் இட் ஆல்சோ ஷோ ஹவு ரூமர்ஸ் க்ரோ குவிக்லி. ஸோ இந்த கதை மூலியமாக ரூமர்ஸ்லாம் எப்படி வந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சாதாரணமாக அப்படியே முடிச்சாச்சு. இதுக்கு மாரல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே முடிச்சாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு guys. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 3rd and 4th ஸ்டோரிஸ்க்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.